ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல். இது நம்ம மரத்தில் இருந்து தான் பறிச்சிருக்கேன். பறிச்சுட்டு அதை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கழுவி இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் அரிஞ்சிருக்கிறேன். பாருங்கள், இப்படி அரிஞ்சிக்கலாம். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய், கொஞ்சம் இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிருவேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதோட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு கிடையாது. கீரைக்கு ஒரு பாதி அளவு வதங்கியிருந்தால் போதும். பச்சை மிளகாயும் அப்படி தான், அதோட சேர்த்து அதுவும் பாதி அளவு வதங்கினா போதும். பச்சை மிளகாயும் அதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விடலாம். அதுக்கடையில் கீரையில் நம்ம சில விஷயங்களை சேர்த்து பரட்டிக்கலாம், மேரினேட் பண்ணிக்கலாம். அதோடு நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த நேரத்தில் மஞ்சள் உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. திரி வச்சுருக்க தேங்காயில் ஒரு பாதியை இதோடு சேர்த்து இப்போ நல்லா பெசரி விட்டுறேன். கீரையை நல்லா பெசரி விட்டுக்கிடுவோம். எப்படி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையை. அதுக்கப்புறம் இப்போ வதங்கிட்டுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் பாதி அளவு வதங்கினா போதும்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. பாதி அது வெந்த பிறகு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். பாருங்கள், இந்த கீரையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், ஆயிலெல்லாம் இதில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். கீரை ரொம்ப நல்லா வதங்க வரைக்கும் வேக வைக்கக்கூடாது, டேஸ்ட்டு போயிடும். அதனால் ஒரு 3/4 பாகம் வரைக்கும் வெந்தால் போதும். அப்படி நல்லா கிளறி விட்டுறணும் கீரையை. சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா கீரை கருகிரும். தண்ணி எதுவும் நாங்கள் ஊற்ற மாட்டோம் இல்லையா? அதனால் அது ஒரு மாதிரி கருகிரும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே இருங்க. சிம்மை விட கொஞ்சம் வேணால் கூட்டி ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு பாதி அளவு. இந்த நேரத்தில் நான் இந்த துருவின தேங்காயையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கிளறிட்டு தேங்காயோட பச்சைத்தன்மை போனோன்னா நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான் இந்த பொரியல். நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நிறைய இரும்பு சத்து இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கொஞ்சம் அது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அடுப்பில் கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை பாய்.